வட்டத்தில் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. அண்ணாமலை என்ன செய்ய போறார்? இப்போ களம்ங்கிறது விஜய் வின்னரை தோத்து போனவங்கெல்லாம் சேர்ந்து தான் தோக்கடிக்க முடியும். விஜய் மேல எவ்வளவு அபிமானத்தோட பணம் செலவழிச்சாங்களோ அதை விட பல மடங்கு பணம் செலவழிக்கிறதுக்கும் அண்ணாமலையை நம்பி களம் ஆடுறதுக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்கள் இருக்காங்கங்கிறது. உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக வந்த பிறகு விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ அண்ணாமலை உள்ள வராரு, தனி கட்சி ஆரம்பிச்சு களத்துக்கு ஒரு வேளை வருகிறார் அப்படின்னா அந்த களம் எப்படியாக இருக்கும்? அவர் ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு லீடர். விஜயோட 10 வயது இளைஞர். வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் திரு. மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னு அரசியல் வட்டத்தில் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. அண்ணாமலை என்ன செய்ய போறார்? விஜயின் வெற்றி மக்கள் தலைவர் எம்ஜிஆரை விட சுமார் 5 விழுக்காடு வாக்கு அதிகம் பெற்று விஜய் பெற்ற வெற்றி அண்ணாமலைக்கு பெரிய ஹோப்பை கொடுத்துருக்குது. இதுவரை அவர் கட்சி தனி அமைப்புங்கிறதெல்லாம் ஏற்கனவே அவர் முடிவு பண்ணியிருக்கலாம். அது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே முடிவு பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு அவர் 24ல் 18 விழுக்காடு வாக்கை நிரூபித்தவர். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அந்த வாக்கை நிரூபித்த அவர் 26க்கு மேலே அதை ஏன் முடிவு பண்ணுறாருன்னா விஜயின் வெற்றி அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஹோப்பை கொடுத்துட்டு. இப்போ நீங்கள் இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 35 விழுக்காடு விஜய்ங்கிறது எக்ஸ்ட்ராடினரி ஓட்ஸ், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் இந்த விஜய் இன்னைக்கு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரோட பிறந்தநாள் ஒரு 30 இடங்களில் தான் கொண்டாடப்பட்டது. இன்னைக்கு அண்ணாமலைக்கு பிறந்தநாளுங்கிறது விஜய் அதிகாரத்தில் இல்லாத விஜய்க்கு பிறந்தநாளை கொண்டாடினதை விட பல மடங்கு மக்கள் கொண்டாடுறாங்க. சுபாஷினி ஒருத்தவர் செங்கல்பட்டுலேருந்து எவ்வளோ இது பண்ணுறாருன்னாலும் சரி, உத்தம ராமசாமி கோயம்புத்தூரில் பண்ணுறாருனாலும் சரி, அத்திக்கடவு சுப்பிரமணியம் பண்ணுறாருனாலும் சரி, விஷ்ணு பிரசாத் மதுரையில் தொடர்ந்து அண்ணாமலை கூட பயணிக்கு போகிறனாலும் சரி, நான் ஒரு சில பேர்களை தான் சொல்கிறனாலும் கூட எக்கச்சக்க பேர் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் வரோம்னா அண்ணாமலை கிட்ட டிக்கெட் கேட்டு 2340 பேர் நிற்கக்கூடிய அளவுக்கு அவர் பிறந்தநாளை தமிழ் மண்ணில் இளைஞர்கள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி வந்திருக்கு. இளைஞர்களோட முகமாக அண்ணாமலை இருந்தார் விஜய் வரவுக்கு முன்னால். அப்படின்னும் போது அவருக்கு ஒரு பெரிய க்ரௌட் இருந்தது, ஒரு அதிரடி அரசியலை செஞ்சார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதெல்லாம் இருந்தது, ஒரு புரிஞ்சுக்க முடிஞ்சது. விஜய் வந்த பிறகு அந்த ஜென்சி வாக்குகளை, இளைஞர்கள் வாக்குகளை அவர் கொண்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சூழலில் அண்ணாமலைக்கான இடம் அப்படின்றது எதுவாக இருக்கும்? அப்போ நீங்களும் சொல்கிறீங்க அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு விஜய் வெற்றி அப்படின்றீங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அண்ணாமலைக்கான இடம்ங்கிறது இப்போ நாம் பேசினா தெர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். கண்ணை மூடிட்டு ஒரு கருத்தை சொல்லலாம். பட் இதெல்லாம் என்ன ஹர்டில்ஸ் இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாரு, என்ன பொசிஷன் வருது, ஈவ் ஆஃப் தி எலெக்ஷனில் என்ன களம் அமையுதுங்கிற வச்சு தான் சொல்ல முடியும். அவர் ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு லீடர். விஜயோட 10 வயது இளைஞர்கள் தான் பெரிய சாதிச்சிருக்காங்க. ராஜீவ்காந்தி தான் காங்கிரஸ் வரலாற்றிலே, இந்திய வரலாற்றிலே அதிக இடங்களை பெற்றார்னா இந்திரா காந்தி மரணம் மட்டுமில்லை, ஒரு இளம் தலைவருங்கிற ஒரு பார்வை தான். அசாங்கன பரிஷத்துனாலும் சரி, பல இதெல்லாம் இளம் தலைவர்கள் சாதிச்சிருக்கிறாங்க. யங் ஃபோல்ஸ் தான் ஓல்டர் ஃபோல்ஸை மோஸ்ட் ப்ராபப்ளி வெற்றி பெற்றிருக்காங்க. ஒன்லி எக்ஸப்ஷன் மோடி வர்சஸ் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி ஒரு ட்ரெச்சரஸ் எலிமெண்ட்ங்கிற மாதிரி இருக்கனால மக்களுக்கு ராகுல் காந்தியை ஏற்றுக்கொள்ள முடியலை. மற்றபடி யங் ஃபோல்சஸ் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு யங் ஃபோல்சஸாக வர்றதும் அவருக்கு நம்ம என்ன சொல்லக்கூடிய எக்ஸ் தளம், யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், த்ரெட்டு, பல சமூக வலைத்தளங்களில் அவர் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிறாரு. அவரை பற்றி பேசினா மக்கள் ஆர்வமாக பார்க்குறாரு. அடுத்தால ஒரு யூபிஎஸ்சி பாஸ் பண்ணவர்னால எனிதிங் அண்டர் த சன் ஒரு சப்ஜெக்ட் அவரால் பேச முடியுது. போல்டான ஒரு உழைப்பாளிங்கிறதுல அவர் லீடர்ஷிப்புக்கு ஒரு இமேஜ் இருக்குது. இதை எப்படி அவர் சாதிக்க போகிறாரு, என்ன ரூபத்தில் சாதிக்க போகிறாரு, எப்போ சாதிக்க போகிறாருங்கிறதெல்லாம் we have to wait and see. தலைமைக்கு அதை தெளிவாக சொல்லிட்டாரா? உள்ள என்ன நடந்தது? பாஜக தலைமை நேற்று டெல்லி போகிறாரு, அங்கே போய் சந்திக்கிறார், அமித்ஷாவையும் பார்க்குறாரு, பாஜக தலைவரையும் தேசிய தலைவரையும் சந்தித்து கடிதம் கொடுத்ததாகலாம் நமக்கு தகவல்கள் வருகிறது. அந்த கடிதத்தில் எதற்காக நான் இங்கே போகிறேன், இதை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்றத விளக்கத்தை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. என் முன்னிலை என்ன நடந்தது? இல்லை, அது தெளிவாக தானே தெரியுது. ஒரு சீனியர் பிஜேபி லீடரை பார்த்துட்டு வந்தேன். அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் பேக்கிங் உள்ள ஒரு தலைவர் தான். எல்லாருமே ஓப்பனாக பேசும்போது எது தானே சொல்கிறாங்க.
அண்ணாமலைக்கு நடந்தது இன்ஜஸ்டிஸுங்கிற ஒரு தன்மை எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யுது. என்னமோ 11.5 விழுக்காடு எடுத்த அவர் வாக்க 3.5 விழுக்காடு வச்சுட்டாங்க. எல்லாமே தான் ஒரு எம்எல்ஏ ஆனால் போதும். இந்த கட்சிக்கு வந்து கட்சி தலைமை வாய்ப்பை கொடுக்குறாங்க, நிறைய பேருக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க. இலகணேசன்ஜி பெரிய தியாக வரலாறு கொண்டவர், கவர்னர் ஆனார். தமிழிசை அம்மையார் அவங்களும் இந்த கட்சிக்கு ஒரு எதிர்காலம் என்ன இருக்குன்னு இல்லாத காலகட்டத்தில் இலகணேசன்ஜி அவங்களுடைய ஒரு முன்னெடுப்பு மூலமாக கட்சிக்குள்ளே வந்தவங்க. அதே மாதிரி பல எல்முருகன் விலை போகாத ஒரு ஆர்எஸ்எஸ் ஊழியரான ஒரு 2 முறை ராஜ்யசபா வந்து இது பண்ணியிருக்கிறாரு. ஆர்எஸ்எஸில் உறுதியான நின்ற சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு துணை ஜனாதிபதிங்கிற அந்தஸ்தை, கவர்னர் துணை ஜனாதிபதிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்காரு. ஸோ இந்த கட்சி வந்து ரிவார்ட் பண்ணுறாங்க, இந்த கட்சிக்காக உழைச்சவங்க பாடுபட்டவங்க. ஸோ நாமினேட்டட் ராஜ்யசபானார். ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஜி வந்து அவர் நேஷ்னல் பிரசிடெண்ட் ஆனாருன்னா ரிவார்ட் பண்ணுறாங்க. பட் அல்டிமேட்டாக தமிழ் மண்ணுக்குள்ளே இந்த கட்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க, ப்ரூவ் பண்ணவங்க யார்? பொன்னார். அவர் வந்து 2014 ஒரு அலையன்ஸை உருவாக்குனார். அந்த அலையன்ஸ் மூலமாக அவரும் அமைச்சரானார். அன்புமணியும் ஜெயிக்க வச்சார். 2 எம்பி 5.5% ஓட்டு. அதற்கு பிறகு 2024 அண்ணாமலை 18 விழுக்காடு வாக்கு, அதில் பாஜகவுக்குன்னு 11.5 விழுக்காடு வாக்கை சாதிச்சார். இந்த சாதித்தவங்கன்னு சொன்னால் தமிழக அளவில் அண்ணாமலையும் பொன் ராதாகிருஷ்ணன் அடுத்தபடியார். பட் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இதில் 2 எம்பியும் என்டிஏ சார்பாக அவர் வெற்றி பெற்று கொடுத்துருக்காங்க. அதர் தான் தட் என்ன நடந்திருக்குது? முன்னே ஒரு காலகட்டத்தில் வாஜ்பாய் தலைமையில் இலகணேசன்ஜி கலைஞர்கிட்டே ஒரு கூட்டணியை உருவாக்கி 27 எம்பி சீட்டு அவர் ஜெயித்தாருன்னு சொன்னால், ஒரு இந்த 2000க்கு பிறகு இங்கே சாதிச்சதுன்னு சொன்னால் அது 14 இவர் பொன் ராதாகிருஷ்ணனும் 24 அண்ணாமலையும் தானே. அதர்ஸ் வந்து கட்சியில் இருக்காங்க, சீனியாரிட்டி காட்டுறாங்கங்கிறதுக்காக ஒரு பதவிகளை அடைஞ்சுக்கிட்டாங்களே தவிர கட்சிக்கு அவங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் சாதித்து தானே. சும்மா கலெக்டிவ் அது இதுன்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கிற முடிவில் தான் இருக்காரா? அதுதான் இறுதியான முடிவா? அவருக்கு என்னுடைய ஆசீர்வாதம், அன்பு, வெல்விஷர் எல்லாமே உண்டு. ஒரு தேசிய எண்ணம் கொண்ட பெருந்தலைவர் காமராஜ் ஆதரித்த குடும்பத்தை சேர்ந்தவர். அடுத்தபடியாக அவர் இன்னைக்கு வந்து சனாதன எதிர்ப்புன்னு இவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அருமையாக ஷைன் பண்ணுவார். சதீஷன் மாதிரி சட்டமன்றத்தில் ஷைன் பண்ணுறாரு. அந்த திறமையை நம்ம குறைச்சி மதிப்பிடலை. அவர் ஐடியாலஜிக்கலாக வந்து சனாதன எதிர்ப்புன்னு சொல்லும்போது ஆளுங்கட்சியும் சனாதன எதிர்ப்புக்கு தான் இங்கே ஓட்டு இருக்குன்னு, அவங்களும் சனாதன எதிர்ப்புன்னு இவர் சனாதன எதிர்ப்பு வாக்குகளை உதயநிதி ஸ்டாலின் அள்ளிட்டு போயிடக்கூடாதுன்னு நினச்சி இவங்களும் அந்த கருத்தை சொல்லும்போது, சனாதன எதிர்ப்பை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் விஜயாலும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆட்டும் அதனாலும் பேச முடியுமான்னு சனாதன தர்மத்துக்கு ஆதரவான ஒரு கருத்தை தெளிவாக பேசுகிறார் அவர். ஸோ அவரோட கடந்து வந்த பாதையில் உள்ள சனாதன தர்மம், இந்து தர்மம், உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய இந்திய தர்மத்தின் மேலே அவருக்கு ஒரு முழு நம்பிக்கை உள்ளவராக தான் அது கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அதற்கு வந்து அவர் தேர்ட் லாங்குவேஜ் விஷயத்தில் மாறுபட்ட கருத்து சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அதில் மாறுபட்ட கருத்தையும் சொல்கிறார். ஸோ அவர் இந்த தமிழ் மண்ணுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொண்டு ஒரு அமைப்பு, ஒரு அரசியலுங்கிறதுல பயணிக்கலாம். எப்படி பயணிப்பாருங்கிறது வந்து வரும் காலங்களில் தான் தெரியும். பட் அவரை எதிர்பார்த்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்ததுன்னா 214 2340 பேர் அவர்கிட்ட டிக்கெட் கேட்க தயாராக இருக்கிறான். நம்மளை பொறுத்தளவில் 29 மோடி ஃபார் பிஎம் 2029 தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பல ஸ்டேட்டுகளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலே அதற்கான நமக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜியை காப்பி அடித்து ஒருத்தர் ஜெயிப்பார்னா வி கேன் ப்ரொடியூஸ் பிளண்டி ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் வி கேன் வின்னுங்கிற கான்ஃபிடென்ட்ல நம்ம மோடிக்கான இதைத்தான் நாம் பயணிச்சுட்டு இருக்கோம். என்றாலும் கூட அண்ணாமலைக்கு தனிப்பட்ட முறையில் நம்மளோட முழு அன்பும் ஆதரவும் ஆசையும் என்னைக்கும் உண்டு. ரைட். இப்போ களம் எப்படி இருக்குன்னா, உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக வந்த பிறகு விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னு தான் இப்போ பார்க்கப்படும்போது, இப்போ அண்ணாமலை உள்ளே வராரு. இப்போ ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு, தனி கட்சியை ஆரம்பித்து களத்துக்கு ஒரு வேளை வருகிறார் அப்படின்னா அந்த களம் எப்படியாக இருக்கும்? யாருடைய வாக்கு அவர் எடுப்பார்? அவர் வந்து எல்லார் வாக்கையும் எடுப்பார். அதற்கான வெற்றிடம் இப்போ இருக்கா? வெற்றிடம்ங்கிறதோட கடுமையாக இருந்த ஒரு எதிர்த்தை விஜய் உடைச்சி தள்ளிட்டாரு. இல்லை, அதை தான் நானும் கேட்குறேன். இப்போ விஜய் வந்து எல்லா இடத்தையும் உடைச்சி இப்போ பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரி எதிர்த்தரப்பில் எதிரிகளே இல்லாத ஒரு இடத்துக்கு அவர் நகர்ந்துக்கிட்டு இருக்காரு. அல்லது எதிர்கட்சியில் அதிமுகவை கிட்டத்தட்ட பைப்போலரை ட்ரைபோலராக விஜய் ஆக்கிட்டாருன்னு தான் உண்மை. அவர் வந்து பைப்போலர்னு ஃபிக்சியஸாக போலியா பொய்யா கிளைம் பண்ணுறாரு விஜய். விஜய்க்கு கிளைம் பொய். ஏன்னா நீங்கள் விஜய் வெற்றி பெற்றுட்டாரு,
எம்ஜிஆரோட 5 விழுக்காடு கிட்ட அதிகம், 35 விழுக்காடு எடுத்துட்டாரு. எடுத்து அவர்கிட்ட டிஎம்கே டெசர்ட் பண்ணிக்கிட்டு ட்ரெச்சரஸ் பார்ட்டியான காங்கிரஸ் வந்துட்டு 5 எம்எல்ஏ 10 எம்பி ஒரு முனிசிபல் சேர்மனோட உள்ள வந்துட்டாங்க. தென் சிபிஎம் சிபிஐ பாஜக எதிர்ப்புன்னு அவங்களும் 2 எம்எல்ஏ 2 எம்பி 2 எம்பியோட வந்துட்டாங்க. மக்களவை சட்டமன்ற பிரச்சனை உள்ள கட்சி விசிகா 2 எம்பி 2 எம்எல்ஏயோட அவங்களும் வந்துட்டாங்க. ஏன் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இப்போ நிற்போம், நாளைக்கு நிற்போம், நாளை கழிச்சு இருப்போம், அதுக்கு அடுத்த நாள் நிற்போம், இன்ஃபினிட்டியாக நிற்போம்னு சொன்ன முஸ்லீம் லீக்கும் அதிகார பலத்துக்காக ஒரு எம்பி 2 எம்எல்ஏயோட வந்துட்டாங்க. அப்போ இவர்கிட்டயே ஒரு 5 கட்சி கூட்டணி வந்தாச்சு. இவர் 35 ப்ளஸ் இந்த கூட்டணி கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் 42 விழுக்காடு ஸ்ட்ரென்த்து. இன்னொரு டெஸ்டிங் கிரவுண்டு வர்றது வரை அவர் 35 ப்ளஸ் ஒரு 7 42 அவருக்கு கொடுக்கலாம். காங்கிரஸுக்கு 2 தான் நான் கொடுக்குறேன், ஏன்னா காங்கிரஸ் ஓட்டு ஏற்கனவே வந்துட்டு. இப்படி ஒரு 42 விழுக்காடு இருக்கவர்கிட்ட வெறும் 28 விழுக்காடு மட்டுமே உள்ள ஸ்டாலின் எப்படி அவரை எதிர்கொள்ள முடியும்? ஸ்டாலின் வர்சஸ் விஜயனோ திமுக வர்சஸ் டிவிகேன்னு சொன்னால் அது திமுகவால் எப்படி முடியும்? எந்த திமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் இதை ஒத்துக்குவாங்க? ஏன் ஸ்டாலினுக்கு இந்த உண்மை தெரியாதா? இவர் கூட்டணி இல்லாமலே ஸ்டாலினை தோக்கடிச்சாச்சு, எடப்பாடியும் தோக்கடிச்சாச்சு. இப்போ ஸ்டாலின் அதான் நான் கேட்குறேன். எடப்பாடியும் அவர் ஒரு நரேட்டிவே சிஎம் செட் பண்றாரு. அதை தோத்து போன ஸ்டாலினுக்கே தெரியாதா? நம்ம தோத்த பிறகு இவ்வளவு பேர் நம்மளை நயவஞ்சகர்கள் சந்தர்ப்பவாதிகள் அதிகாரத்துக்காக ஓடி இருக்காங்கிறத தெரியாதா அவருக்கு? அரசியல்ல அவரும் நாளைக்கு இவர் போனார்னா ஏற்றுக்குவார், ஆனால் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இவங்கெல்லாம் விஜய் கூட தான் நிற்பாங்க. இன்னைக்கு ராஜ்சபா சீட்டு கூட காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ராஜ்சபா நான் கூட அவர் நிற்பாரு, சென்டிமெண்டா அவர் எடுப்பாரு எதிர்பார்க்கப்பட்டது. ப்ராமிஸ் பண்ணிருக்கலாம். நீங்க 5 சீட் இருந்தால் தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லும்போது ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம். அது ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்குது, 108 தான் இருக்குது. ஸோ அந்த வழியில் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். அப்போ இந்த காங்கிரஸ் எடுத்தாச்சு. அப்போ இவ்வளவு எடுத்த பிறகு இவருக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டின்னு இவராக சொல்லிட்டு இருந்தா, இவர் தோக்கடிச்ச ஸ்டாலினுக்கும் போட்டின்னு சொன்னான்னா ஸ்டாலின் அதை எப்படி நம்புவார்? ஸ்டாலின் வேற ஸ்ட்ராட்டஜிக்கு தானே போவாரு. லூசர்ஸ் யுனைட் யூனிவர்சல் தியரி. அந்த ஸ்ட்ராட்டஜியோட பின்னணி என்ன? இப்ப 2 கேள்விகள். ஒண்ணு இந்த அரசியல்ல அண்ணாமலையோட கணக்கு என்ன? அவருக்கு எங்க அங்க கேப் இருக்கு? இப்ப விஜய் சிஎம் ஒரு நீங்க சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் யாருமே இல்லாம ஒண்ணும் இல்லாம இப்ப அவர் ஒரு இடத்தை பிடிச்சு தனியா இருக்காங்க. எதிர்கட்சிகள் 2ஆ இருக்காங்க. அந்த 2ஆ இருக்குதுன்றது அவருக்கு அட்வான்டேஜ் தானே. ஒரேதா இருக்கிறத விட 2ஆ இருக்கும் போது அவருக்கான எதிர்ப்புன்றது ராஜாஜி 2ஆ தான் இருந்தாங்க, ஒன்னா சேரலையா? இல்ல அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காக போக்கஸ் ஸ்டாலின் மேல ஷிஃப்ட் பண்றாரு. அப்ப இது அதிமுகவா சைலைன் பண்றதுக்கான மூவ். எப்படி சைலைன் பண்ண முடியும்? உங்களை மீறி தானே 47 சீட் எடுத்திருக்கிறாரு. 10+5 கொடுத்தாருன்னு வன்னியர் சமூகம் அவரை பேக் பண்ணியிருக்காங்களே. அவர் கூட இருக்கக்கூடிய அன்புமணி காமன் கேண்டிடேட் போடணும், அம்பாசமத்தில் சீமான கூட கேண்டிடேட்டா போடலாங்கிற அளவுக்கு எல்லாமே காமன் கேண்டிடேட்னு எல்லாத்தையும் யுனைட் பண்ணுன்னு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாருல்ல. என்னோட கேள்வி, திமுக ஒரு பக்கம் இருக்கு, அதிமுக ஒரு பக்கம் இருக்குன்னா அதோட இன்னொன்னா அண்ணாமலை ஆரம்பிக்க போற அந்த கட்சி இருக்குமா? அண்ணாமலை எப்போ கட்சி ஃப்ளோட் பண்ணாரு, என்ன ரூட்ல வராருங்கிறது டு பி சீன். விஜய் 2024 மக்களவே ஸ்கிப் பண்ணாரு, சிஏ எதிர்ப்புன்னு தான் சொன்னாரு. அது நமக்கான இடம் இல்லை, அது விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷனா இருக்காது, ராகுல் மோடி சென்ட்ரிக் எலெக்ஷனா இருக்கும்னு சிஏ எதிர்ப்புன்னு ஒதுங்கிக்கிட்டாரு. இடைத்தேர்தலுக்குள்ள வரல. அப்போ அண்ணாமலைக்குன்னு விஜய் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் மேல எவ்வளவு அபிமானத்தோட பணம் செலவழிச்சாங்களோ அதை விட பல மடங்கு பணம் செலவழிக்கிறதுக்கும் அண்ணாமலையை நம்பி களமாடுறதுக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்கள் இருக்காங்கிறது வெளிப்படையா உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், தமிழ்நாட்டை பார்க்கக்கூடியவங்களுக்கு எனக்கு தெரியும். மற்றபடி எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றாரு, எப்படி வாராரு, என்ன வியூகம் எடுக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம we cannot rush to conclusions. அதான் அவர் ஒரு முக்கிய சக்தியா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண்டிப்பா அவர் முக்கிய சக்தியா வருவாருன்னு தானே இன்னைக்கு அதிகாரத்தில் இல்லாத அவருக்காக இவ்வளவு பணம் செலவழிச்சு அவருக்கு பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அது விஜயின் வெற்றியும் இவங்களுக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கை. அதுக்கு விஜயும் ஒரு காரணம். இல்ல விஜய் வர்றாரு அப்படின்னா ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்பினாங்க, அதுக்காக அவங்களுக்கு வாக்களிச்சாங்க, அவரை கொண்டு வந்தாங்க அப்படின்னு. இதெல்லாம் ப்ரீமெச்சூர்டு. இப்போ அண்ணாமலைக்கு களமே 2031 அவர் முடிவு பண்றாருன்னு வைங்க. அப்போ இப்போ அதை பற்றி பேசுறது அவருக்கு லாபம் தான். அவரை பற்றி பேசி அவரை பற்றி வியூஸ் பறந்து போறது, இன்னைக்கு ஊடகங்கள் அண்ணாமலை பற்றி பேசினாதான் அவங்களுக்கு வியாபாரம்னு நினைக்கிறது அண்ணாமலைக்கு ஒரு பலம். இந்த பாப்புலாரிட்டியை, இந்த பலத்தை அவர் எப்படி பயன்படுத்த போறாரு, எப்படி சக்சஸ்ஃபுல்லா அதுல ஹர்டில்ஸ் ஜம்ப் பண்ண போறாருங்கிறதோ டு பி வெயிட் அண்ட் வாட்ச். ரைட், அதை பொறுத்து தான் பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம இன்னைக்குள்ள களம்ங்கிறது அண்ணாமலை கட்சியை ஆரம்பிக்கல, பட் வெரி பாப்புலர் பர்சனா இருக்கிறாருங்கிறது 100% ஃபேக்ட்.
இப்போ களம்ங்கிறது வந்து விஜய் வின்னரை தோத்து போனவங்கெல்லாம் சேர்ந்து தான் தோக்கடிக்க முடியும். ஜெயலலிதா டிஃபீட்டட் பார்ட்டிஸை நம்மளோட உங்களுக்கு ஒன்றும் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டில் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்ஸ் லீடர் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் எவர். பிஎம்கே சோஷியல் ஃபோர்ஸு காக்கா சுதந்திரா ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. தைரியமாக நீங்கள் வாஜ்பாயை ப்ரொஜெக்ட் பண்ணுனா அதனால் உங்களுக்கு இழக்கிறதுக்கு ஓட்டு இல்லை, வெற்றி பெற முடியும்னு ஜெயலலிதா அம்மையார் வந்து பிராமின், முக்குலத்தோர், வெள்ளாள கவுண்டர், இந்து நாடார், வன்னியர், மதிமுக நாயுடுன்னு ஒரு 47 விழுக்காடுக்கு ஒரு காஸ்ட் காம்பினேஷனை உருவாக்கி இட் இஸ் அவர் ஸ்ட்ராட்டஜி ஜெயலலிதா அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதை வந்து அவங்க எடுத்து அவங்க செயல்படுத்தினாங்க. குறிப்பாக பாஜக பாமக நம்ம அதை ஜெயலலிதாட்ட ப்ரொமோட் பண்ணோம், எடுத்துக்கிட்டாங்க அந்த அம்மையார். பாமகவுக்கு நம்ம சொன்னது மாதிரி சோஷியல் ஃபோர்ஸ்ன்னு சீட்டும் அதிகப்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ அது அவங்க செய்தாங்கன்னா தோற்று போனவங்கலாம் ஒன்றா சேர்ந்து தான் அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து பாமகவுக்கு தடை விதித்தாங்க. சட்டசபையிலே என்னெல்லாம் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்சியை அவங்க எடுத்துக்கிட்டு ஜெயித்தாங்கன்னு சொன்னால் 62 தோற்று போன மூதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் சேர்ந்து ஜெயித்தாங்கன்னா அண்ணா பெருந்தகைக்கும் ராஜாஜிக்கும் ஐடியாலஜிக்கல் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸு. அதே மாதிரி இன்னைக்கு விஜய்க்கு பொசிஷன் வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து தான் விஜய் எதிர்கொள்ள முடியும். டெஸ்டிங் கிரவுண்டுங்கிறது நான் உள்ளாட்சி தேர்தலில் சொல்லலை. உள்ளாட்சி தேர்தலில் திமுக நமக்கு செல்வாக்கான ஆட்கள் இருக்கான். இப்போ அடுத்து இடைத்தேர்தல் அண்ணா திமுக செல்வாக்கான ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லும்போது வந்து அதில் வந்து தனிச்சு நின்னா கூட நம்ம நம்பர் 1 வந்துடலான்னு அவங்க ஹோப் பண்ணலாம். ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஒரு அசம்பிளி எலெக்ஷன் போன்ற எலெக்ஷனில் 42 விழுக்காடு பலத்தோடு இருக்கக்கூடிய விஜய 28 விழுக்காடு இருக்கக்கூடிய ஸ்டாலின் எப்படி எதிர்கொண்டு விட முடியும்? இல்லை கூட்டணியா 27 இருக்கக்கூடிய எடப்பாடி எப்படி எதிர்கொண்டு விட முடியும்? இதுதானே யதார்த்த சூழ்நிலை. ஆனால் அவங்க தனிச்சு நின்னா விஜய் ஜெயிச்சாரு. இப்போ முதலமைச்சராக இருக்கும் தமிழக வெற்றிக்கழக தலைவராக இருக்க விஜய் தனியாக தான் நின்னாரு. தனியாக நின்று தான் 35 விழுக்காடு வாங்குறாரு. அதன் பிறகு கூட்டணி போகிறாங்க. இப்போ 42 வருது அப்படின்னும் போது ஒருவேளை திமுக தனித்து நின்று அந்த இடத்த திரும்ப பிடிக்க முடியுமா? முடியாது. எங்க திமுகவுக்கு ஓட்டு போட்ட முஸ்லீம்ஸ் எல்லாம் இப்போ வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு எல்லாமே அங்கே ஷிஃப்ட் ஆகி அமைச்சரவை பதவி கொடுத்ததும் போயிட்டாங்க. ஒரு சிலர் கார்டுகோர் முஸ்லீம்ஸ் என்னைக்கு இருந்தாலும் உதயசூரியன் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் வந்து நல்ல பெரிய அளவில் ஸ்டாலின் ரெப்ரசன்ட் பண்றாங்கிற கார்டுகோர் முஸ்லீம்ஸ் இருப்பாங்களே தவிர அவருக்கு ஓட்டு போட்ட வாக்குலையும் ஒரு பகுதி ஷிஃப்ட் ஆயிட்ட. எதுக்குங்க சனாதன எதிர்ப்புன்னு இவரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னதும் கதறிக்கிட்டு சனாதன எதிர்ப்புன்னு முஸ்தபா வச்சு சொல்றாரு. ஸோ இந்த ஓட்டு இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு வர்றாங்க, அவங்களை எம்பவர் ஆகுறாங்க, அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்குது. அப்போ அந்த ஓட்டு எப்படி ஸ்டாலின்கிட்ட நிற்கிறோம்? ஸ்டாலின்கிட்ட இப்போ ட்ரெடிஷ்னல் டிஎம்கே ஓட்டு, அதுவும் 28 விழுக்காடு. என்னோட பார்வையில் அதில் பெரும்பகுதி இந்து ஓட்டு தான். மற்ற ஓட்ஸ் வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான், கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுங்கிற லெவல் தான். ஸ்டாலின் அதை தான் அவங்களால தக்க வைக்க முடியும். அதை தக்க வைக்க முடியும். அதை தக்க வைக்கிறதுக்கு ஒரு வின்னபிலிட்டியை கொடுக்கணும். ஏன் 1975 இந்திரா காந்தியை காப்பாற்றி விட்டதே கலைஞர் தான். 69 மடிப்பிச்சை கேட்குற மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு அழாத குறைக்கு நீங்கள் ஆதரிக்கலன்னா சிஎம் பிஎம் போஸ்டே போயிரும்னு ஜோதிமணி மறுத்துருவாங்களா? இல்லை மாணிக் தாகூர் மறுத்துருவாரா? வரலாறு அப்படி கேட்டு கெஞ்சி இவருக்கு ஆதரவில் பிரதமரை காப்பாற்றின பதவி காப்பாற்றின இந்திரா காந்தி அம்மையார் தான் 75 டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதற்கு பிறகு 80 வந்து எம்ஜிஆர் கிட்ட வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லும்போது கலைஞர் தான் எழுதுறாரு. மதுரை கார்பரேஷன் எலெக்ஷன் முடிஞ்சதும் முதலிட கட்சியும் 2வது இட கட்சியும் ஒன்று சேர்ந்தால், 2வது இட கட்சியும் 3வது இட கட்சியும் ஒன்று சேர்ந்தால் முதலிட கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கலான்னு சொல்றாரு. அது பிறகு அன்பில் தர்மலிங்கத்தை விட்டு தஞ்சாவூர்ல சிங்காரவடிவேலு இப்ப பேசப்படுற திமுக அதிமுக கூட்டணின்றது அப்பயே சிங்காரவடிவேலு 1 லட்சம் ஓட்டுக்கு மேல வெற்றி பெற்ற பிறகு அப்பவும் அவர் சொல்றாரு, ஐயா நண்பர் மூப்பனார் தலைமையில 3வது இட பெரிய கட்சி இருக்கு, எம்ஜிஆர் தலைமையில முதல் இட பெரிய கட்சி இருக்கு, 1 3 சேர்ந்தா 2 என்ன செய்யும்னு கேட்டாரு. இப்போ 1 விஜய், அந்த 1 காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், தென் விசிகாவால பலமான 1 மாறி இருக்கு. 2 டிஎம்கே, 2 காங்கிரஸ், விசிகா, சிபிஎம், சிபிஐ, இந்தியன் யூனியன் முஸ்லீம் எல்லாம் கையை விட்டு போன பிறகு மதிமுக சொதப்பும் போது, ஜவஹர்லா சொதப்பும் போது பலகீனப்பட்டு நிற்குது. அப்போ 2 தேர்தல் முடிவுக்கு பிறகு கூட்டணி போனதுனால பலகீனப்பட்டு நிற்கக்கூடிய 2 தேர்தல் முடிவுக்கு பிறகு கூட்டணிகள் வந்ததுனால பலப்பட்டு நிற்கக்கூடிய 1. இதுதான் ஃபேக்ட். கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, வெளிப்படையா தெரியும். இந்த இடத்திற்குள்ள திமுக கழகம் வந்து 1வது இடத்துல இருக்கக்கூடிய எம்ஜிஆர்
தோக்கடிக்கிறதுக்கு 3வது இடத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸை பயன்படுத்தின ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணி ஆகணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு இணைஞ்சு தான் பயணிக்கும். இதுதான் யூனிவர்சல் தேரி. லூசர்ஸ் வில் யுனைட்ங்கிறதா யூனிவர்சல் தேரி. திராவிடம் அது இது நேரடி எதிரி, அத்தனை வருஷம் எதிரி, இத்தனை வருஷம் எதிரி எல்லாம் வேலைக்கு ஆகாது, கதைக்கு உதவாது. சென்டிமெண்டலா கடந்த காலத்தின் கைதிகளாட்டு பேசுறதுக்கு தான் பயன்படும். ஸோ எமோஷனலா இல்லாம 2 பேரும் சேர்ந்து மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல இதுதான் நிலைமை. இது பல பல உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். இப்பவே 1-2 உதாரணங்களை தமிழ்நாடு சென்ட்ரிக்காட்டே நான் சொல்ல முடியும். ஆல் இந்தியா சென்ட்ரிக்கா நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். இப்ப இடைத்தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகுது? இடைத்தேர்தல் எப்போ வருது, என்ன சூழ்நிலை வருதுங்கிறத பார்த்து தான் நம்ம குறைந்தது ஒரு 6 மாத காலங்கள் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அப்ராக்சிமேட்டா இந்த தேதி அம்பாசமுத்திரத்தில் ஒரு காமன் கேண்டிடேட்டா சீமான் வர்றதுக்கு ஒரு சிலர் மூவ் பண்றாங்க. எடப்பாடியை பொறுத்தளவில் மற்ற ஸ்பிளிட்டை தாண்டி இந்த ஸ்பிளிட்ல அவருக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சிருக்கு. எடப்பாடிக்கு எதிராக நாம என்ன பண்ணணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஐடென்டிஃபை த எனிமின்னு எடப்பாடி தான் எதிரின்னு சொன்ன நாம விஜய், எம்ஜிஆர், ஜெயலலிதா, பெரி, செங்கோட்டையன், சத்யபாமா, லோகேஷ், ஆர்எஸ் முருகன், ரெட்டியார்பட்டி நாராயணன், சுப்பிரமணியம், இப்படி எத்தனை அதிமுக காரங்களை வச்சு பலகீனப்படுத்துறோம் நம்ம வரவேற்கணும்னு பேசணும். நம்ம அது மட்டும் இல்லை, ஓபிஎஸ் இதில் வந்து இபிஎஸ்க்கு எதிராக முழுமையாக நம்ம களமாடணும். களத்துக்குள்ளே அவர் பசுமன் தேவரையாவுக்கு பாரத்னான்னு சொல்லும்போது தேவரையா பாரத்னா நம்ம எதுக்கல்ல, எடப்பாடிக்கு பொலிட்டிக்கல் மூக்கு அது பயன்படுமேன்னு சொல்லும்போது அதை இந்துக்களின் காவலரையா தாளிங்க நாடாருக்கும் கொடுக்கணும்னு நம்ம சொல்லும்போது பல இடங்களில் எடப்பாடியோட பல மூவ்ஸை நம்ம வந்து ஸ்கட்டில் பண்ணோம். களத்துக்குள்ளே ஒரு பிளேயராக நின்று செயல்பட்டோம். மற்ற 3 ஸ்பிளிட்லையும் எடப்பாடியை ஒரு கிராப்பராக பார்த்தாங்க, பலகீனம் அடைஞ்சாங்க. இந்த ஸ்பிளிட்ல எடப்பாடிக்கு ஆதரவு வருதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஸ்பிளிட்ல மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, 3 ஸ்பிளிட்லையும் நியாயம் எடப்பாடி கிட்ட இல்லாத போதும் எடப்பாடி கூட நின்னவங்க இப்போ அதிகாரம் இல்லாதனால டெசர்டரா போறாங்கிற பார்வை மக்கள் மத்தியில் விட்டுட்டு போயிட்டாங்க வருது. இது வந்து 78 இந்திரா காந்தி தோத்தம் பிறகு சி சுப்பிரமணியம், பக்தவச்சலம், பிரமானந்த ரெட்டி போன்றவங்கலாம் போகும்போது அது ஸ்பிளிட்டா மக்கள் பார்க்கல, டெசர்டர்ஸா தான் மக்கள் பார்த்தான். அப்போ ஒரு இஷ்யூ பேசிக்கா இப்ப இருக்க சூழல்ல அதிமுக எடப்பாடியின் கை தான் ஒங்கும். அதுக்குள்ள எக்ஸாம்பிள் தான் செல்வாக்கானவர் இவர் எஸ்கி சுப்பையா. நல்ல செல்வாக்கானவர், அனைத்து ஜாதி மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அவருக்கு பேரை ஓப்பனா நின்று செவரில் அதிமுக தொண்டை அழிக்கிறான். அப்ப ரெட்டையில அதெல்லாம் எழுதுனதுல எஸ்கி சுப்பையா பேரை அழிக்கிறான், கட்சி மாறிட்டாருன்னு. மரகதம் குமாரவேலுக்கு எதிராக அதிமுக போராடுறான். இது போட்டி நிறைய கண்டன போஸ்டர்கள்லாம் கூட பார்க்க முடியாது. இந்த வைப்ரன்சி இதுவரை எடப்பாடி கிடைக்கல, இப்பதான் கிடைச்சிருக்குது. அவரு கூட வேலுமணி, தங்கமணி எல்லாம் போனது அதிர்ச்சியா இருக்கும், ஷாக்கா இருக்கும், நான் மறுக்க வரல. அதை அவர் எதிர்பார்த்துக்க மாட்டார், சொந்தக்காரங்களே போறாங்கன்னு பார்த்துருப்பாங்க. ஏன் நம்மளே அவருக்கு என்ன சொன்னோம், ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு இந்த மூவ் சரிதானா? இங்க ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு நம் இனத்தை அழிப்பதற்கு நாமே எதிர்க்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம்னு பிரச்சாரம் பண்ணணும் எடப்பாடிக்கு எதிராக. இன்னைக்குள்ள லெவல்ல சொல்றோம், அவருக்கு வந்து இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய தொகுதிகளில் ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு வரலாம். எப்படி வருது, என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க, என்ன சூழ்நிலை, எத்தனை மணி போட்டி எல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும்னாலும் கூட இந்த ஸ்பிளிட்ல எடப்பாடிக்கு வந்து கேடர்ஸ் மத்தியில் ஒரு ப்ளஸ் தான் வந்திருக்கு. காரணம், ஸ்பிளிட் பண்ணவங்கள்ட்ட 3 ஸ்பிளிட்லையும் கூட எடப்பாடி கூட நின்றவங்க இப்போ டெசர்டரா தான். இல்லை, இப்போ இந்த விமர்சனம், இந்த பார்வை அப்போ சரியில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ அதிமுக தொடர்ந்து கரைஞ்சிக்கிட்டே போகுது, அங்கே கட்சியில் வந்து முக்கியமான லீடர்ஸ் முகமாக இருந்தவங்க எல்லாம் வெளியில் போயிட்டாங்க, இவங்க யாரையுமே அரவணைக்கலை அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருந்தது. அப்போ அது இது வந்து இந்த இதில் நீர்த்து போயிடும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஸ்பிளிட்டில் அவருக்கு ஆதரவான தொண்டர்கள்ட்ட இருந்து குரல் வருது, களத்துல இருந்து கிரவுண்ட்ல இருந்து வருது. ஏன்னா ரெட்டையில ஜெயித்தவங்க கட்சி தோத்து போனவங்கனால டெசர்ட் பண்றதாட்டு ஃபீல் பண்றாங்க. இப்போ 80ல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தோல்வி அடைஞ்சது ஒரு டெசர்டர்ஸ் போனாங்கல்ல, நாஞ்சில் மனோகரன், சுப்பலட்சுமி ஜெகதீசன், அந்த மாதிரிப்பட்ட இது ஒரு டெசர்டர் டைப் ஒரு இதாக தான் பார்க்குறாங்க. ஒரு உண்மையான ஸ்பிளிட் இன்னும் இஷ்யூ பேஸ்டான ஒரு இதாட்டோ அந்த கேடர்ஸ் யாரும் பார்க்கல. உண்மையான நிலைமுறை இதுதான். இப்போ ஒருவேளை இவங்க ரிசைன் பண்ணி தாவேக்கால சேராம தனியா இருந்து ஒரு ஸ்பிளிட் டீமா, ஒரு தனி டீமா இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த போக்கு வந்து ஸ்பிளிட்ல இன்னொரு ஃபெயிலியர் என்னன்னா, எடப்பாடி தொடர்ந்து ரெட்டலையில 20 விழுக்காடு ஓட்ட மெயின்டைன் பண்றார். ஓகே, இவங்கள முதல் ஸ்பிளிட்ல சசிகலா, தினகரன், ஓபிஎஸ்
இதில் தலையே இல்லாத இது இல்லை. நீங்கள் வந்து இதில் யார் தலை? எடப்பாடிக்கு எதிரா? இவங்களே எங்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடின்னு தானே சொன்னாங்க. ஸோ இது வந்து முந்தைய மாறிப்பட்ட ஒரு ஸ்பிரிட்டுங்கிற ஒரு அந்தஸ்தை கூட இது கொடுக்க முடியல. இது விஜய் என்கரேஜ் பண்ணார். இந்த 25 வரையும் பார்த்து எதிர்பார்த்த மாதிரி அவங்க 32 பேரை ரேலி பண்ண முடியல. 25 பேர் எதிராக போன சூழ்நிலையில் மீண்டும் ரெட்டேல எம்ஜிஆர் தான் சொல்லி கொஞ்சம் ஒரு போயிருக்காங்கன்னு சொன்னால் இந்த ஸ்பிரிட்டுக்குள்ள எடப்பாடி வந்து ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனாக வரார். ரைட். நான் இதை எப்படி கேட்குறப்ப நீங்கள் அதிமுகவுக்கு இவங்க வெளியில் போனது வந்து ஒரு எமோஷனலாகவும் அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இதை வந்து கிரவுண்ட்லேருந்து கொடுக்குது அப்படின்னும் போது திமுகவுக்கு அது பொருந்தாதா? திமுகவில் கூட்டணியில் இருந்தவங்க எல்லாமே திமுகவுக்காக இவ்வளோ நாள் ஒர்க் பண்ண எல்லாமே இப்போ விசிகாவாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எல்லாரும் எதிர்முகாமில் அங்கே தாவேக்காவோட சேர்ந்துடுறாங்க. இப்போ மதிமுகவும் கிட்டத்தட்ட அந்த ஒரு நிலைப்பாடை எடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படின்னும் போது இப்போ இது எல்லாமே வந்து திமுக மேலே ஒரு பரிதாபத்தையோ அல்லது ஒரு எமோஷனலாக அவங்க மேலே ஒரு பாசிட்டிவான ஒரு இமேஜை கொடுக்காதா? திமுகவை பொறுத்தவரையில் இவங்க கூட்டணியில் இருந்துக்கிட்டே காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வெற்றி பெற்ற அந்த அணிக்கு நானே 45 விழுக்காடு ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டு இருக்கும், அது போகாது நின்னுன்னு நினச்ச இடத்துல இவங்க பண்ணின காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வந்த ஓட்டு தான் அது. ஸ்ட்ரென்த் வந்து 33 தான். நம்ம ஏற்கனவே நம்ம அதை பார்த்துருக்குறோம். திமுக 25, பிசிகே 0.7, மதிமுக 0.9, கம்யூனிஸ்ட் 6.5, காங்கிரஸ் 4.3, வாசன் பெய்யாச்சின்னு சொல்லும்போது ஒரு 33 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இவங்க ஸ்ட்ரென்த் இருக்கும். அது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் 45க்கு மேலே வந்தது. இந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியை காலி பண்ணது ராகுல் காந்தி. அவர் விஜய்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே ஓட்டை அனுப்பி வச்சுட்டார். திருமா அவர் போகிறதுக்கு முன்னாடியே ஓட்டை அனுப்பி வச்சுட்டார். திருமா விஷயத்தில் இன்னொன்று சொல்கிறேன். அவர் வந்து காட்டுமன்னார் கோயிலில் நின்று இருப்பாருன்னா அந்த ஓட்டு இந்த அளவுக்கு போயிருக்காது, கன்சால்டேட் ஆகிருக்கும். அந்த இடத்துல அவங்க விஜய போட்டியாளராக கருதல்ல, அவங்க எடப்பாடியை போட்டியாளராக கருதி இவர் நின்னா இடைநிலை ஜாதிகள், உடையார், யாதவர், இந்த ஓட்டெல்லாம் வந்து 1 இயர் டாமினேட்டட் அணியான அதிமுக பாமக அணி கூட இதுவும் நான் தலித்துன்னு போயிடும், அது எடப்பாடிக்கு சாதகமாக என்ன நிற்காண்டான்னு சொன்னாங்க. அதனோட விளைவு விசிகா ஓட்டு இங்கே வந்துடுச்சு. ஸோ தாக்கு பிடிச்சி நின்று அந்த ஓட்டுனா சிபிஎம் சிபிஐக்கு செல்வாக்குள்ள தலைவர்கள் இருக்காங்க, தியாக வரலாறு கொண்ட தலைவர்கள் இருக்காங்க. ஓட்டுங்கிறது பெருசாக இல்லை, அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அடுத்த கட்டம் அந்த இடத்துல இருந்த கட்சி காங்கிரஸ், விசிகா, தென் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். முஸ்லீம் ஓட்டு பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விழுந்தது. பையன் லார்ஜி வந்து முஸ்லீம் சமுதாய ஆதரவில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாங்க. இப்போ ஐயுஎம்எல் இங்கே போன பிறகு பாஜக எதிர்ப்பில் 40 விழுக்காடுக்கு மேலே பலம் கொண்ட ஒரு அணியாட்டு தாவேகா, காங்கிரஸ், ஐயுஎம்எல் எக்ஸெட்ரா அணி உருவான போது எப்படி முஸ்லீம் ஓட்டு வந்து திமுக அணிக்குள்ள தாக்கு பிடிச்சு நிற்குங்கிறது பெரிய கேள்விக்குறி. இது வந்து இல்லை, இது நீங்கள் அரித்மேட்டிக்கா சொல்றீங்க. நான் கேட்கறது வந்து எமோஷனலா. அது ஸ்டாலினுக்கு மேல சிம்பதி இருக்கும். இப்ப தனித்து விடப்பட்டுட்டாங்க திமுக, இவ்வளவு நாள் இவங்களோட கூட இருந்தாங்க, இவங்க வந்து சந்தர்ப்பமா டெஸ்டிங் கிரவுண்ட் வந்து 42 பலத்துல இருக்கும் போது சிம்பதி வந்துடும் 28 வச்சு டெஸ்டிங் கிரவுண்ட் போக முடியாது சார். ஸோ யூ கேனாட் டேக் சான்ஸ். எதிரியை தோக்கடிக்கணும்னா அதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கணுமே தவிர சான்ஸ் எடுத்துட்டு இருக்க முடியாது. அனுதாபம் வந்துடலாம், சான்ஸ் எடுத்துட்டு இருக்க முடியாது. ஃபைரிக்கா அதில் ப்ளே பண்ணி தான் தீரணும். மெட்டீரியலாக எது பாசிபிள் ஃபீசிபிள்னு பார்த்து தான் தீரணும். அந்த இடத்துக்குள்ள ஒரு ஜெனரல் எலெக்ஷன், ஒரு பெரிய எலெக்ஷன் வரும்போது, அது பார்லிமெண்ட் எலெக்ஷனோ அல்லது ஒரு சட்டமன்ற எலெக்ஷனோ வரும்போது திமுகவும் அதிமுகவும் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. இது திமுக தலைமையும் உணர்வாங்க, அதிமுக தலைமையும் உணர்வாங்க. பட் அதிமுக தலைமை ஒரு காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூட்ல ஒரு நல்ல வாய்ப்பை கோட்டை விட்டுடுச்சு. நிறைவா இந்த கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகிறது தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி, முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? நான் ஆட்சியை பற்றி ஒரு 6 மாசம் கழிச்சு என் கருத்தை சொன்னேன்னு சொல்றேன். இல்லை, இந்த ஒரு மாத காலம் இந்த வார்த்தை நான் குறை சொல்ல விரும்பல. ஆட்சியை பற்றி தாவேக்காரர்களை கைது செய்யப்படுவதை நான் வரவேற்கிறேன். ஒரு நல்லெண்ணம் இல்லாமல் அது நடக்காது. இது சிஎம்டி மேட்டரில் அந்த சிஎம்டி அசோசியேஷன் தலைவரே வந்து இங்கே பார்ட்டி நிதினு வாங்கலைன்னு சொல்கிறத நான் பாராட்டுறேன். நிறைய விஷயங்கள் தகுதியான அதிகாரிகளை நியமனப்படுத்த நான் வரவேற்கிறேன். இந்த பாலியல் இதெல்லாம் வந்து திமுகவை நான் குறை சொல்லலை. இது வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ரு, இந்தியன் மேட்ரு. இதுக்கு காரணம் பல சோஷியல் ரீசன்ஸ் நான் வெளிப்படையாக சொல்ல முடியும். அது ஸ்டாலினை நான் குறை சொல்லலை, அந்த இடத்துக்குள்ள நான் விஜயும் குறை சொல்லலை. பட் ஒரு ஊழலற்ற ஆட்சி கொடுக்கணுங்கிற அவங்க எண்ணத்தை நான் பாராட்டுறேன்.
ஓகே, நான் வந்து 6 மாதத்துக்கு பிறகு என்னோட கருத்தை சொன்னேன்னு தான் சொல்கிறேனே தவிர விமர்சனங்களை 6 மாதத்துக்கு பிறகு வைக்கிறேன். ஆட்சியை பற்றி இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ரொம்ப ப்ரீமெச்சூர் ஸ்டேஜாக தான் நான் பண்ணுறேன். மற்றவங்க குறை சொல்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு நான் குறை சொல்ல விரும்பலை. நான் உங்கள்கிட்ட எலாபரேட் பண்ணது இது பண்ணதும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி சான்ஸ் எடுக்க முடியாது எப்படி இருக்கணுங்கிற இதை நான் சொன்னேன். நான் சொன்னதை வந்து சரிங்கிறத திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் உணர்வாங்க. அதிமுகவில் செகண்ட் லெவல் லீடர்ஸ்லாம் உணர்றாங்க, திமுகவிலையும் செகண்ட் லெவல் லீடர்ஸ் உணர்றாங்க. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் செகண்ட் லெவல் லீடர்ஸ் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை எடப்பாடி கிராப் அதை கைப்பற்றதை விட்டுட்டாருங்கிற எண்ண ஓட்டமும் அதிமுக. ஆனா மக்கள் மூடு வந்து அதற்கு எதிராக இருக்குன்னு தானே எல்லாருமே சொல்றாங்க. இப்ப அவங்க 2 பேரும் இணைந்து செயல்படுறது இப்ப வெளியில போற இப்ப ரிசைன் பண்ணி போற எல்லா தோத்துட்டாங்க, தோக்கடிச்சு தூரத்துக்கு போட்டுட்டாங்களே அந்த மக்கள் அப்படிதான் சொல்லுவான். 2 வரையும் தோக்கடிச்ச மக்களும் ஸ்டாலினை டெசர்ட் பண்ணிட்டு போன மக்களும் அப்படிதான் சொல்லுவான். அவங்க ஓட்டு போட்ட மக்கள் ஏத்துக்குவான். 27 விழுக்காடு இந்துக்கள் ஓட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு, 21 அவருக்கு. ஸ்டாலின்ட்ட ஒரு 28 விழுக்காடு இருக்கும், அதில் 26 விழுக்காடுக்கு மேலே இந்துக்கள் ஓட்டு தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஓட்டு போட்ட இந்துக்கள் ஏற்றுக்குவோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி.